அப்பா 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 அம்மா அப்பா கதவை தேருங்கப்பா. அப்பா அம்மா பேப்பர். அம்மா அப்பா அப்பா என்ன ஒரு வாரத்து பால் பேப்பர் எல்லாம் எடுக்காம வெளியிலே கிடக்குது? நான் ஒரு மாசம் கழிச்சு திருப்பதியிலிருந்து வீட்டுக்கு வந்தேன். வீடு பூட்டி இருந்தது. எல்லா இடமும் குப்பையா கிடந்தது. அவங்க எங்க போயிருப்பாங்க கூட தெரியாது. ஒரு நாள் 2 நாள் காத்திருந்தேன். யாரும் வரவே இல்லை. வீட்டுக்குள்ள இருந்து கெட்ட வாசனை வர ஆரம்பிச்சது. சந்தேகம் வந்து கதவை திறந்து பார்த்தேன். ஐயோ பாப்பா, ஐயோ பாப்பா, என்னமாச்சு உனக்கு? நான் போறதுக்கு முன்னாடி நல்லாதாமா இருந்தேன். இப்ப என்னமாச்சு? கடவுளே, இந்த குழந்தைய போட்டு ஏமா அப்படி பாடா படுத்த? கடவுளே,
இந்த குழந்தைய ஏப்பா அப்படி கொடுமைப்படுத்துற? நான் என்ன பண்ணுவேன் பாப்பா? ஐயோ பாப்பா. ஐயோ பாப்பா, வாழும்போது எந்த சந்தோஷத்தையும் கொடுக்காம, அப்பா அம்மா பாசத்தையும் கொடுக்காம, இப்படி அநியாயமா அவர் உயிரை எடுத்துக்கிட்டீங்க. முதலாளி அம்மாவும் ஐயாவும் இது வரைக்கும் எங்க போனாங்கன்னு எதுவுமே தெரியலையே. குழந்தை இறந்த விஷயத்த அவங்களுக்கு எப்படி தெரியப்படுத்துறதே எனக்கு தெரியலையே. நானி, என்னப்பா? உன் பர்த்டேவை ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும். நாங்கள் போய் சாக்லேட்டு, கேக்கு, ஃப்ராக்கு, ஷூஸு, புக்ஸு எல்லாமே வாங்கிட்டு வரோம். ஓகே? யார் வந்தாலும் கதவை திறக்காத, யார் வந்தாலும் உள்ள விடாத. ஓகே? ஓகே அப்பா. நீங்க வர்ற வரைக்கும் நான் யாரையும் வீட்டுக்குள்ள விட மாட்டேன். நாங்க வர்ற வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள யாரையும் சேர்க்க கூடங்கிறத ஒரே காரணத்துக்காக, அவங்க அப்பா சொன்ன அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும், அந்த ஒரு வார்த்தைக்காக தான் இவன் இந்த வீட்டுக்குள்ள யாரையுமே சேர்க்கல. அதுக்கு மேல இந்த பொண்ணுக்கு யாரு மேலேயும் எந்த கோபமும் இல்லை. தயவு செய்து அவளை விட்டுருங்க குருஜி. அவளை இதுக்கு மேல கஷ்டப்படுத்தாம விட்டுடுங்க குருஜி, விட்டுடுங்க. கத்துறத நிறுத்து. நீ எவ்வளவு கத்தினாலும் எவ்வளவு கதறினாலும் என்னுடைய மந்திர எல்லையை தாண்டி உன்னால வர முடியாது. நான் சொல்றத நீ கேட்டினா உனக்கு இந்த உலகத்திலிருந்து முக்தி கிடைக்கும். அவளை நீ விட்டுட்டு போயிடு. போன்னு சொல்றல. இல்ல, நான் போக மாட்டேன். எங்க அப்பா அம்மா வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க வர வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன். அவங்க வர மாட்டாங்க. அவங்க கண்டிப்பா வருவாங்க. அதுவும் பிரம்ம. உங்க அப்பா அம்மாவுக்கு உன்னை பார்க்கணும்னு ஆசை இருந்தா அவங்க எப்பவோ வந்திருப்பாங்க. அவங்களுக்கு உன் மேல பாசமே இல்ல. அதுவும் இல்லன்னா அவங்க இப்ப உயிரோடவே இல்ல. எங்க அப்பா அம்மா உயிரோட தான் இருக்காங்க. அவங்க வருவாங்க, எனக்காக வந்தே தீருவாங்க. நானி, எங்க அப்பாவோட குரல். எங்க அப்பா தான் என்ன கூப்பிடுறாரு. எங்க அப்பா இங்க எங்கேயோ தான் இருக்காரு. எங்க அப்பா இங்க எங்கேயோ தான் இருக்காரு. அப்பா, நானி, அப்பா, நானி, அப்பா, அப்பா. அப்பா, எதுக்காகப்பா என்னை இவ்வளோ நாளும் விட்டு போனீங்க? நான் என்னப்பா தப்பு செஞ்சேன்? சொல்லுங்கப்பா.
நீ எந்த தப்பும் பண்ணலம்மா. எல்லா தப்பும் என்னுடையதான். நான் செஞ்ச தப்பால எல்லாரையும் இழந்துட்டு நிக்கிறேன். நீ டெஸ்ட் பேபி, என்னோட ரத்தத்துல பிறந்த குழந்தை இல்லம்மா நீ. அந்த விஷயத்தினால சமுதாயம் என்னை ரொம்ப அவமானப்படுத்திடுச்சு. அதனால உன்னை என்னுடைய மகளா என்னால ஏத்துக்க முடியல. அதனாலதான் அவனை வெறுத்து ஒதுக்குனேன். கோவப்பட்டேன். கடைசியில விஷம் கொடுத்து உன்னை கொல்றதுக்கு முடிவு பண்ண. கண்ணா, உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேனா. வயிறு ஃபுல்லா சாப்பிடணும். நாங்க போயிட்டு உடனே திரும்பி வந்துருவோம், சரியா? என்னங்க? வர வர வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டேன். நினைவு திரும்பினப்பதான் தெரிஞ்சது உங்க அம்மா அந்த ஆக்சிடென்ட்லயே இறந்துட்டாங்கன்னு. உன்னை தேடி வீட்டுக்கு வந்த அந்த நேரத்தில் நீ இறந்து போயிட்டம்மா. அந்த வீட்டையும் வித்துட்ட. அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் ஒரு பிச்சைக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க. அழுவறத நிறுத்துமா. உன்னுடைய இந்த கதையை கேட்ட பிறகு எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நடந்தது நடந்து போச்சு. அதை நினைச்சு பார்க்கறதுல இப்ப எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் இப்ப உபயோகிக்க போறேன். உனக்கு முக்தி அளிக்க போறேன். மறுபடியும் அந்த தாயோட வயித்துல நீ போறப்ப நீ விரும்பின அன்பு, பாசம், நேசம் மறுபடியும் எல்லாமே உனக்கு கிடைக்கும். ஆமா, நான் உன்னை என்னைக்குமே சந்தோஷமா வச்சதில்லை. அடுத்த ஜென்மத்திலேயாவது நீ நல்ல அப்பா அம்மா வயித்துல பிறக்கணும். அந்த குருஜி சொல்றத கொஞ்சம் கேளுமா. நானி, நானி, இங்க வா.